என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தான் தமிழ்நாட்டோட அரசியல் களம் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூடு பிடிச்சி இருக்கு. காலையில் ஒரு ட்விஸ்ட், மதியம் ஒரு ட்விஸ்ட், நைட்டு ஒரு ட்விஸ்ட்னு 3 வேலையும் மாத்திரை போடுற மாதிரி ஒரே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது. இப்போ காலையில் டிஎம்கேவை சார்ந்தவங்களுக்கும் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, காங்கிரஸ் சொல்லாமல் கொள்ளாமல் டிவிகேயோட ஜாயின் பண்ணது. டிவிகேக்கு 108 சீட்டு ஜெயிச்சும் தனி பெருமையாக அவங்க தான் அதிகமாக மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காங்க. 107 பேரும் என்ன முதல்வராக என்ன ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். கவர்னர் அதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இந்த நம்பர் மெஜாரிட்டி அமைக்காது அப்படின்னு விஜயை சொல்லி அனுப்பிட்டதாகவும், 2வது முறையும் காங்கிரஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமும் போய் பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு நடக்கக்கூடிய, அதாவது சிஎம்ஆ பதவியேற்பு விழா நடக்க வேண்டிய ஒரு விழாவை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 எலெக்ஷனை ஜெயிச்சு வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவருக்கு ஒய் பிரிவு செக்யூரிட்டியை தூக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக டிவி கேட்குது. ஏடிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்க்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 40 எம்எல்ஏக்களோட சிவி சண்முகம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கட்சியே உடஞ்சு நாலா பக்கமும் பிரிஞ்சு போகுது, நில குடஞ்சு போய் இருக்காரு இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆனால் அது வதந்தி. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட். மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆமாங்க, நியூஸு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இப்படின்னு எல்லா இடத்துலையும் அரசல் புரசலாக லோகோ டிசைன் பண்ணி யுனைடெட் திராவிடியன் பார்ட்டின்னு ஒரு பேர்லாம் வச்சு அப்படியே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ட்விஸ்ட். இப்படி மட்டும் ஒன்று விஷயம் நடந்தது அப்படின்னா அப்படின்னு தான் இருக்கும். டிவிகேக்கு கிடையாது. இத்தனை வருஷம் ஓட் பண்ண டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே உடைய சப்போர்ட்டர்ஸ் 50 வருஷமாக மாறி மாறி இவன் எனக்கு எதிரி, அவன் எனக்கு எதிரி, இவன் இந்த ஊழல் பண்ணியிருக்கான், இவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், இவனை ஜெயிலில் போட்டு அவன் இதுக்கு பதிலாக இவன் மாறி இவனுக்கு ஜெயிலில் போட்டு இப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த இந்த கட்சிகள் இப்போ ஒன்று சேருது அப்படின்னா இது மக்களுக்காக கிடையாது, இல்லை தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறதுக்கு கிடையாது, இது இந்த பொடிப்பையனான டிவிகேவை எதிர்க்கிறது தான் அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே புரியும். 50 வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேரும் அப்படின்னு ஒரு பொட்டளவு கூட யோசிக்க விடாமல் அப்படிதான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணி ஒரு பேரெல்லாம் வச்சு நியூஸு, ட்விட்டரு, இன்ஸ்டான்னு சோஷியல் வலைத்தளங்களில் ஃபுல்லாகவே அதுவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையா அப்படி ஆகிறதுக்கு ஒரே காரணம் விஜயோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி, விஜயோடைய எலெக்ஷன் இம்பேக்ட், விஜயோடைய 108 இடத்துல தனியாக சோலோவாக ஒரு பார்ட்டி நின்று மிகப்பெரிய அளவில் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு இப்போ அவர் சிஎம் ஆகிறதுக்காக நிற்கிறது மட்டும்தான் இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கும் மிகப்பெரிய காரணம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.